Hello everyone. Actually, நான் பார்க்க போறோம். Motion in or kinematics 1D. Kinematics 1. Motion ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குமா? ஒரு பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ். Okay. Either it can be direction, இந்த டைரக்ஷன்ல மட்டும். Y டைரக்ஷன்ல நம்ம அப்ளிகேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கார் போகுது. ரியல் லைஃப்ல கார் போகுது. தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இது வந்து நமக்கு பால் மேல தூக்கி அது கீழே வந்து விழுவுதா. ஸோ தட் இஸ் தி மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன். அதே கைனமேட்டிக்ஸ் 1Dனா கைனமேட்டிக்ஸ் அந்த மோஷன் ஏற்படுத்துது. அடிக்க பாலை தூக்கி போறேன்னு நான் சொன்னேன். எப்படி தூக்கி இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணேன். எதையுமே எதை பற்றியுமே நம்ம பேசவே மாட்டோம். ஓகே, வி ஆர் நாட் ஒரிட் அபவுட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் தெரியுமா, பாலுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். அதுதான் நமக்கு கைனமேட்டிக்ஸ். ஓகே, 1Dன்றது ஒன் டைமென்ஷன். 1Dன்றது ஒன் டைமென்ஷன் மோஷன் நடக்கும். ஆனால் அந்த மோஷனோட ஏற்படுத்துகிற ஃபோர்ஸை பற்றி நான் பேசுகிறேன். எப்படி அந்த பால் மேலே போகுது அதை பற்றி நம்ம பால் மேலே போகுது, கார் மூவ் ஆகுது, அதை பற்றி மட்டும் டைனமேட்டிக் படிக்க போகுது. இந்த வீடியோ லெக்சர் ஃபுல்லாகவே லைக் ஃப்ரம் தி கவர் டு கவர், அதாவது டைனமேட்டிக்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நடத்த போகுது. ஓகே, ஐ திங்க் இட் வில் பி 4 லெக்சரில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கார் இருக்கா, இந்த காரோட பொசிஷன் இங்கே வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே கார் இங்கே போகுது. லெட் மீ சே த பொசிஷன் சொல்லுவோம் தெரியுமா, இது வந்து சென்னை. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே திஸ் இஸ் சென்னைன்றது எனக்கு ஒரு பொசிஷன். லெட்ஸ் சே திஸ் இஸ் பெங்களூருன்றது இன்னொரு பொசிஷன். ஓகேவா? ஆனால் இந்த இடைப்பட்ட இடைவெளியில் நமக்கு என்ன, இந்த நடுவில் இருக்கிற இந்த கேப்ல என்ன, ஒரு மோஷன். கரெக்டு தானே? தான் சொல்கிறாங்க. மோஷன் மீன் சேஞ்சிங் மோஷன். ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த பொசிஷன்ல நான் இங்கே அதனால நடுவில் என்ன நடந்திருக்கும், மோஷன் நடந்திருக்கும். In order to specify reference point of axis, ஸோ நான் இப்படி சொல்லிட்டேன்னா சென்னை பெங்களூர் சொல்றதுக்கு பதிலாக மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் இந்த கார் எங்க நின்றுட்டு இருக்கு அப்படின்னா 0,0 கிராஃப்ல போடுவோம் தெரியுமா, இது என்னோட ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு. கார் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ ஐ கேன் சே 0,0. ஸோ இந்த பொசிஷன் ஒரு 5 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஆக்சிஸ் 5, ஆக்சிஸ் 5,0. நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் சேயிங் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபைன். நவ் குவிக்கா டிஸ்டன்ஸ் ஒன்றுமே ஆக்சுவல் லென்த் ஆஃப் பாத். நான் சென்னை பெங்களூர்னு சொன்னேன்னா அதே நான் திரும்ப எடுத்துக்கிறேன். என்ன நடக்கும், என்னோட கார் வந்து இங்கேருந்து ரோட்டு வழியா அப்படியே லெட்ஸ் டேக் 600 அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகுது. அண்ட் தட் இஸ் மை ஓகே. டிஸ்டன்ஸ் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸ்கேலர் குவான்டிட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைரக்ஷன். அது இந்த சைட் போகுதா இல்லை இந்த சைட் போகுதா இல்லை இந்த, அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அந்த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் இருக்கு, அதை அப்படியே நம்ம வந்து ஷேர் பண்ணோம்னா அது நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். இதோட யூனிட் என்ன, ஓகே, இதோட யூனிட். இது டைமென்ஷனல்ல எப்படி எழுதணும், m⁴ வந்துடும். எம்ன்றது நமக்கு மாசு, மாசை பற்றி தெரியும்.
மீட்டர் அப்படின்றது லென்த். ஸோ எல் பவர் 1. ஐ கேன் டைமென்ஷனாக நம்ம this பவர். ஓகே, ஸோ டைம் தட் இஸ் 0. இங்கே வெறும் மீட்டர் தானே டைமுக்கு நம்ம. ஓகே, யூனிட் இப்போ வந்து சிடிஎஸ் சிஸ்டமில் போட்டோம். தட் வில் பி எம்கேஎஸ் SI unit. Okay. Then we will see what is displacement. Displacement is but அதே காரு அதே மாதிரி ஒன்று இருக்குது. சென்னை. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். தட் இஸ் நத்திங் ஸ்ட்ரைட் லைன் drawn between சென்னை டு பெங்களூர். ஓகே, இந்த ரெட் கலர் லைனோட டிஸ்டன்ஸை நான் மெஷர் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் கால்டு மை டிஸ்டன்ஸ். If I measure from here to here, and that is going to be my displacement. So இதுலேருந்து நம்ம ஒன்று சொல்லலாம் தெரியுமா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பயுமே less than or equal to distance. டிஸ்டன்ஸை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பயுமே அதிகமாகாது. அதுக்கப்புறம் I can say displacement is a vector quantity. Displacement is a vector quantity. நான் வெக்டர் லெக்சர் அப்லோட் பண்ணேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது டைரக்ஷன் டிபெண்டாக இருக்கும். நான் இப்போ சென்னை டு பெங்களூர் அப்படின்னு சொன்னேன். ஐ வில் கோ இன் திஸ் டைரக்ஷன். ரெட் கலர் லைனில் அப்படியே ட்ராவல் பண்ண போகிறோம். இப்படி போனேன்னு வச்சுப்போம். இஃப் ஐ சே திஸ் டைரக்ஷன் இஸ் பாசிட்டிவ், தென் நான் இந்த ஆரோவை இப்படி ட்ரா பண்ணேன் அப்படின்னா தட் வில் பி ஓகே. இஃப் ஐ சே இப்போ ஒரு 100 மீட்டர்ஸ் அப்படின்னு ரெட் கலர் லைன் தான் எனக்கு 100. நான் இந்த டைரக்ஷனில் போகிறப்ப நான் +100 சொல்லுவேன். இந்த டைரக்ஷனில் போகிறேன். ஓகே, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, let me define. Displacement of a particle is position of its final position. Our initial position, and let's say this is இதை வந்து நான் இப்போ 0,0 இதை வந்து இப்போ நான் இங்கே x axis y axis எல்லாம் ட்ரா பண்ணுறேன். then it will be something like 100 meters சொன்னா 100, something. ஓகே, ஸோ இது மாதிரி சம்ஸ் நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணுவோம். we will see the difference between distance அப்படின்னா the total length of the path covered by the bus. shortest distance, that is distance. அதுக்கப்புறம் distance அப்படின்றது scalar quantity, ஏன்னா it does not depend on direction. இதே vector quantity, displacement அப்படின்றது vector quantity, it depend on direction and magnitude. Okay, for a closed path distance traveled is non-zero. For example, இப்போ நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். கிரவுண்ட் இருக்கு, அது சர்க்கிளாக இருக்கு. let's say this is my starting point. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னா இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஒரு ஆள் ஓடுறான்னு சர்க்கிள், அவனோட ஃபினிஷிங் பாயிண்ட் எதுவாக இருக்கும்? ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் மை. ஒரு ஆள் சர்க்கிளில் வந்து ரவுண்ட் அடிக்கிறான், ஒரு லேப் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்குறோன்னு கேஸ். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம்? இட் இஸ் நத்திங் பட் தி ஆக்சுவல் பாத் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த சர்க்கிளோட பெரிமீட்டர் இல்லை சர்க்கம்ஃபரன்ஸ் தான் என்னோட டிஸ்டன்ஸ் விச் இஸ் ட்ராவல். கரெக்டாக? டிஸ்டன்ஸ் விச் இஸ் ட்ராவல்டு இஸ் நத்திங் பட் 2πr அப்படின்னு வருமா? இன் கேஸ் இஃப் மை ரேடியஸ் இஸ் r ஃபார் திஸ். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 2πrன்னு வரும். இதை பற்றியும் நம்ம படிப்போம், டீட்டெயிலாகவே படிப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சார் வரும்? ஏல ஸ்டார்ட் பண்ணி ஏலையே இப்போ முடியுது அப்படின்னா வாட் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு 0. பார்த்தீங்களா, ஒரு க்ளோஸ்டு பாத்தில் டிஸ்டன்ஸ் வந்து 2πr வந்துச்சு. இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வருது? 0 வருது. ஏன் அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஆர் பொசிஷன், அதனால நமக்கு இப்படி வருது. ஓகே, இதோட யூனிட் என்ன? மீட்டர். அகைன் இதோட யூனிட்டும் நம்ம மீட்டர். ஓகே, லெட்ஸ் சி ஸ்டடி ஆன்
ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கேஸ் ஒன் ஃபிசிக்ஸ் இது கேஸ் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நிறைய ப்ரீவியஸ் இயரில் கேஸ் ஒன். இப்போ இந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, இஸ் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃப்ரம் ஏ டு, ஏலேருந்து பி என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னா, இஸ் நத்திங் பட் பெரிமீட்டர் ஆஃப் அ சென்டர். கரெக்டு தானே? பெரிமீட்டர் ஆஃப் அ is nothing but perimeter of a semicircle. Perimeter of a semicircle enna, that is nothing but pi r. It is nothing but pi r. சரி, ஓகே. அப்போ what is displacement? Displacement is nothing but the shortest distance between A and B. Shortest distance between A and B. So இங்க shortest distance என்ன நமக்கு? That is nothing but A லேருந்து B க்கு ஒரு shortest distance என்ன அப்படின்னா, that is nothing but r. Okay. ஓகே, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கேஸ் 2 பார்ப்போம். இது என்னன்னா, பால் த்ரோன் அப், பாலை நான் மேலே தூக்கி அது கீழே வந்து விழும். ஸோ இங்கே ஒரு பால் இருக்கா, அது என்ன பண்ண போகுது, அதுக்கப்புறம் ஓகேவா. ஸோ வி ஆர் ஸ்டடிங் மோஷன் இன் ஒன்லி ஒன். இந்த டயக்ராமில் எப்படி இருக்குது, ஆக்சுவலாக பால் எப்படி போகுது அப்படின்னு, என்னோட பால் போகும் மேலே எப்படி போகுது, அப்படியே டாப் பொசிஷனை ரீச் பண்ணிட்டு திரும்பவும் அப்படியே இங்கே வந்து விழுந்துடும். ஐ மீன் வே பாயிண்ட்ல திரும்ப வந்து ஜஸ்ட் திங்க் இன் த, சார் அப்படி சொல்கிறீங்க, இந்த டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கா, இது இப்படி இருக்காது. மோஷன் இன் வண்டியில் எப்படி இருக்கும்னா, இந்த பால் இங்கேருந்து போகும், டாப் பொசிஷனை திரும்ப அதே டைரக்ஷனில் கீழே வர மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு மைண்ட் வாட் இஸ் இட். அப்போ டாப் மோஸ்ட் பாயிண்டை ரீச் ஹைட் ஹச். ஃபார் எக்ஸாம்பிள் this h. Okay, what is the distance traveled? The ball oda what is the distance traveled by the travel? Distance எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு, மேலேருந்து கீழேருந்து மேலே போக ஒரு ஹச், அதுக்கப்புறம் மேலே வர இன்னொரு ஹச். கரெக்டா? ஸோ தட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல். கரெக்டா? ஸோ ஹச் ப்ளஸ் ஹச் ஈக்குவல் டு ஹச். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஆர் சேம், ஸோ 0 அப்படியும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ மேலே போகிறப்ப லெட் மீ டேக் திஸ் ஒன் அஸ் ப்ளஸ் ஹெச், மேலே போகிறப்ப ப்ளஸ் ஹெச் அப்படின்னு. ஸோ கீழே வரப்ப அதை வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால் மைனஸ் ஹெச். இதோட டைரக்ஷன் ப்ளஸ் அப்படின்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு மைனஸ். ஸோ ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு 0 அப்படியும் சொல்லலாம். ஆர் அண்டு ஃபைனல் பாயிண்ட்ஸ் ஆர் சேம், அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகேவா? சார் திரும்பவும் கேட்காதீங்க சார் பால் இங்கேருந்து போய் இங்கே இல்லை சார், அது கிடையவே கிடையாது, டயக்ராமில் அப்படி இருக்குது. ஸோ அஷ்யூம் பால் நேராக போயிட்டு நேராக கீழே வரும். ஓகே ஃபைன். லெட்ஸ் சால்வ் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின், ரொம்ப டஃப்லாம் கிடையாது. A person travels from A to B and again he travels from B. In this case, what would be the correct answer? ஆள் இங்கே இருக்கான், person travels from A to B, ஏலேருந்து B வரைக்கும், and again he travels from B. Okay, so ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் சேம். சேமாக இருக்குமா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஏலேருந்து பி போக ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் டி ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அதே பி டு ஏ வர திரும்ப ஒரு டிஸ்டன்ஸ் டி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் வாட்? டோட்டல் டிஸ்டன்ஸ் 2D. What is the displacement? What is the displacement? Is equal to இந்த டைரக்ஷனில் போகிறப்ப ப்ளஸ் டின்னு எடுத்துக்கணும், இந்த டைரக்ஷனில் வரப்போ மைனஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும், because it is a vector quantity depends on direction.
ஸோ இது ப்ளஸ் டி. I hope you understand this one. Definitely எல்லாருக்குமே புரியும். So I can say now the distance is greater than displacement. Can I write like distance is greater? இங்க என்ன ஆப்ஷன் இருக்கு? Distance and displacement will கிடையாது, தப்பு. Distance will be more than displacement. Yes, distance will be more than displacement. Okay, this is the answer. Distance, displacement will be இந்த மாதிரி ஒரு இது மாதிரி நடக்கவே நடக்காது. Displacement will be okay. கிடையாது. Our answer is this. Fine. அடுத்து நம்ம இன்னொரு question solve பண்ணோம். Old man goes for morning walk on a semicircular track of 40 meters. ஸோ இங்கே ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the 40 meters. R which is 40 meters. If he starts from one end of the track and reaches the other end, ஒரு end of the trackல இருந்து other end of the track, அதாவது A to B போகலான்னு வச்சுக்கோங்க. டயக்ராம் அவங்க கொடுக்குறது நானா ட்ரா பண்ணது. ஏலேருந்து பி வரைக்கும் போகிறோம். ஒன் end of the track to other end of the track. Okay, the distance covered by the man and his displacement. இதுதான் நம்மளோட கேஸ் ஒன்ல பார்த்தோமா? Try to do by yourself. கேஸ் ஒன்ல நம்ம என்ன பார்த்தோம்? A to B ஓட distance என்ன? What is the distance from A but 5 dot R? அதானே? ஸோ என்ன வரும்? This 3.14 into 40. 0.14 into 40 என்ன வரும் பாருங்க. Will be 5 125.6. That is approximately equal to 126 meters. Okay, so distance கண்டுபிடிச்சோம். Now our work is to find what is displacement. Displacement என்னன்னு பார்ப்போம். Displacement என்ன சொன்னேன்? Shortest distance. That is our 2R. 2R. 2 into R. 2 into R is nothing but 40. That is 80 meter. That is 80 meter. So our answer is okay. This is very easy. Next we will see speed na enna. What is speed? இனிஷியலாக நம்ம ஒரு பொசிஷன் பற்றி பார்த்தோம் தெரியுமா? இப்போ வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகிறப்ப நடுவில் நான் ஒரு ஸ்டாப் கிளாக்கை வைக்கிறேன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடிகாரத்தை வைக்கிறேன். கார் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. நடுவில் நான் டைம் நோட் பண்ணுறேன். இங்கே இருக்கிறப்ப என்ன டைம்? ஓகே, இந்த பொசிஷனில் இருக்கிறப்ப லெட்ஸ் சே பொசிஷன் 1ல இருக்கிறப்ப வாட் இஸ் மை டைம்? அதுக்கப்புறம் பொசிஷன் 2க்கு போனதுக்கப்புறம் வாட் இஸ் மை டைம்? அப்படி நோட் பண்ணேன்னு வச்சு ஐ வில் கெட் சம் டைம். இங்கேருந்து ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்குமா? தெர் வில் பி a சேஞ்ச் இன் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு சொல்லலாமா? இஸ் நத்திங் பட் என்னோட சேஞ்ச் இன் பொசிஷன். இல்லை அப்படின்னா ஐ கேன் சே சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். சேஞ்ச் இன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டெல்டா அப்படின்ற சேஞ்ச். டெல்டா அப்படின்றது சேஞ்ச் ஆர் யூ கேன் சே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி is nothing but a difference. So in the position என்ன difference? That is nothing but my difference. Actual path length divided by எவ்வளோ டைம் எடுத்துக்கு. That is going to be my distance divided by time அப்படின்னு படிச்சது. ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே இருக்குது. It is a distance covered by the particle in 1 second. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் பார்க்குறப்ப இதோட யூனிட் என்ன? டிஸ்டன்ஸோட யூனிட் டயத்தோட யூனிட் செகண்ட். ஸோ 1 செகண்டுக்கு எத்தனை ட்ராவல் பண்ணணும்? ஓகே, வந்து 1 செகண்டுக்கு எத்தனை மீட்டர் ட்ராவல் பண்ணணும்? தட் we will. அதுக்கப்புறம் இதோட இது என்ன ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டர் குவான்டிட்டியா? சின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு ஸ்கேலார், சாரி டிஸ்டன்ஸ் நமக்கு ஸ்கேலார், டிஸ்டன்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்பீட் இஸ் ஆல்சோ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இதோட டைமென்ஷனில் எப்படி எழுதலாம்? இது ரொம்ப ஈஸி, எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே மீட்டர் பர் செகண்ட் இருக்கா? ஸோ மீட்டர் S⁻−1 இதை எப்படி எழுதலாம்? டைமென்ஷனில் இதை L⁻1 எழுதலாம். ஏன்னா இங்கே 1 இருக்குது, +1 இருக்குது. ஸோ எஸ் இருக்குது, தட் இஸ் டைம். அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சிஜிஎஸ் சிஸ்டம் என்னது? சென்டிமீட்டர் பர் செகண்ட். மீட்டரை வந்து சென்டிமீட்டர் செகண்டில்
that is CGS system வந்துரும். MKA system it is nothing but like SI unit. Next we will see what are all the types of speed. First வந்து instantaneous speed அப்படின்னு, average speed, uniform speed, non-uniform speed. We will see one by one. Okay. First instantaneous speed. Wow. Instantaneous. இந்த வார்த்தையோட மீனிங் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். லெட்ஸ் சே பொசிஷன் A டு பொசிஷன் B வரைக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் இன்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்தோன்னா பர்டிகுலர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அந்த இடத்துல என்னோட ஸ்பீட், வாட் இஸ் த ஸ்பீட் அட் திஸ் லைன்? இந்த லைனில் என்னோட ஸ்பீட் என்ன? தட் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் distance ds divided by, this is nothing but distance, ds by dt instantaneous, ds divided by dt. இந்த லைன்ல எனக்கு என்ன இருக்குன்னா, there will be a very small change in distance divided by very small change in time. அதாவது very அப்படி ஏதாவது நடந்துச்சு ரெப்ரசன்ட் ஸ்மால் டில நம்ம அதை எழுதும். ஸ்மால் சேஞ்சஸை நம்ம டி அப்படி சார். அப்போ பிக் சேஞ்ச் வந்தால் எப்படி சார்? இட் இஸ் a big change. Then we will draw delta அப்படின்னு. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா என்னன்னு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் we will see average. It is nothing but the total distance to the total time. Ratio of total distance. அதாவது average equal to total distance divided by total time. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி அதே A to B ஒரு ஆள் ட்ராவல் பண்ணுறான்னு வச்சு. ஸோ நவ் I will find what is this total distance. Total distance. That is, there is a big change in distance also, delta S. For big change in delta time. Okay. So it will be equal to delta S here. நிறைய பிக் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ரொம்ப குட்டியோண்டு சேஞ்ச் பார்த்தோம். தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ். கொஞ்சம் பெரிய சேஞ்ச் நடக்குது டோட்டல் டிஸ்டன்ஸ் டைம். ஸோ அதனால நம்ம இப்படி. ஓகே ஃபைன். வாட் இஸ் யூனிஃபார்ம் ஸ்பீட்? யூனிஃபார்ம் ஸ்பீட் என்டையர் மோஷன் ஆஃப் த பாடி. அதாவது இங்கேருந்து வரைக்கும் போகிறேன்னு வச்சு, ஏலேருந்து பி, மை ஸ்பீட் equal to அப்படி இருந்துச்சு அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீட் வேற எங்கெல்லாம் இருக்கும் சார்? சர்க்கிளா ஒரு இது இருக்கு. ஹியர் ஆல்சோ யூனிஃபார்ம் ஸ்பீட் சர்க்கிளா போறப்போ கூட சர்க்குலரா நான் வந்து ஒரு 3 மீட்டர் பர் செகண்ட்லேயே ஒரு ஆள் ஓடிட்டு இருக்கேன் சர்க்கிள் அப்படின்னா, நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். Heat changes, the body is said to have a non-uniform. This is opposite to the uniform. என்னோட ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்கு டயத்தை பொறுத்து என்னோட. ஸோ இட் வில் பி லைக், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்பீடு மாறினுச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம். முதல்ல வந்து 2 மீட்டர் பர் செகண்டில் ஓடிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் 3 மீட்டர் பர் செகண்ட் ஆகுதுன்னு. ஓகே. ஸோ இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஓடுறப்பவே ஓடுறான்னு வச்சு. நான் இன்ஸ்டன்டேனியஸ் எடுக்கிறேன் 2 மீட்டர் பர் செகண்ட், 3 மீட்டர் பர் செகண்ட், 4 மீட்டர் பர். So it is not a uniform speed, non-uniform. அடுத்து important one, velocity. Velocity is nothing but displacement divided by time, or you can say rate of change of distance. Okay sir, speed க்கும் velocity. ஸ்பீட்ல நமக்கு இங்கே வந்துச்சு, டிஸ்டன்ஸ் வந்துச்சு, and that is a scalar quantity. Velocity ல என்ன வருது? Displacement is a vector quantity. So velocity is also a vector quantity and it depends on the direction. For example,
ஏ இருக்கு, ஏந்து இது வரைக்கும் ஒரு ஆள் ஓடிட்டு இருக்கு. ஓகே, அவன் இந்த டைரக்ஷன்ல ஓடுறப்ப ஐ ஆம் ஃபைண்டிங் வி. நான் ஒன்று ஃபைண்ட் பண்றேன். ஒரு 3 கண்டுபிடிக்கிறேன். 3 மீட்டர் பர் செகண்ட்ல ஓடிட்டு இருக்கேன். Say this one as a 3 மீட்டர் பர். அதே அவன் இந்த டைரக்ஷன்ல ஓடினான்னு வச்சுப்போம். அதே ஆளு அதே அதே வெலாசிட்டியில ஓடுறான். இந்த டைரக்ஷன்ல ஓடுறான். -3 மீட்டர் பர் செகண்ட். இது ஏன் பண்றோம்னு நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா சார் நீங்க தான் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறப்ப இந்த டைரக்ஷன் பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க, இந்த டைரக்ஷன் நெகட்டிவ் எடுத்துக்கோங்க. கான்செப்ட் சேம் கான்செப்ட். எவ்ரிதிங் ரிமைன்ஸ். இதோட யூனிட் என்ன? அதே யூனிட் தான், அதே டைமென்ஷன். எவ்ரிதிங் இஸ் இருக்கு. என்ன only one extra point is a vector point. Okay? Then we will see what are the types of instantaneous average. Actually 4 types. So first one, the instantaneous velocity. It is defined as a velocity at particular அதே அச்சு ஸ்பீட்ல பார்த்தோமா இங்கே இருந்துச்சு, சேர்ந்து இது வரைக்கும். ஸோ இன்ஸ்டான்டேனியஸ் அப்படின்னா லைக் ஒரு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோமா ஸ்பீட்ல, அதே தான் நான் இங்கே என்ன பண்ணுவேன். இட்ஸ் அ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் to change in time, but it is very small. The small change. That's why we represent it as ds. கரெக்டா? d அப்படின்னாலே என்ன சொன்ன? வெரி ஸ்மால் சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணி இந்த இடத்துல ஒரு குட்டியோண்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கான். தட் இஸ் மை வெல். தட் இஸ் மை வெல். ஸோ அங்கே எவ்வளோ டைம் சேஞ்ச் ஆயிருக்கு? குட்டியோண்டு டைம் டிஃப்ரென்ஸ். தட் இஸ் டி. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டின்னா என்ன சொன்னேன்? சேர்ந்து அதே ஏ டு பி தான் ட்ராவல் பண்ணுது, ஏ டு பி. ஸோ நவ் இட் இஸ் நத்திங் பட் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். பட் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேர்ந்து இது வரைக்கும் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை தி டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். தட் இஸ் மை ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல? இன்ஸ்டான்டேனியஸுக்கும் ஆவரேஜுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் புரியுது. ஓகே, வாட் இஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி? யூனிஃபார்ம் வெலாசிட்டி should have same magnitude, direction of direction. Uniform velocity நான் ஏலேருந்து பி. ஸோ நான் இங்கே வந்து சேம் டைரக்ஷனில் தானே போயிட்டு இருக்கு, ஏ டு பி. ஸோ ஐ கேன் சே 3 மீட்டர் பர் செகண்ட் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் எனக்கு 3 மீட்டர் பர் செகண்ட் தான் ஆகுது. ஃபுல் வெலாசிட்டி எல்லா பாயிண்ட்டையும் நான் வந்து இன்ஸ்டான்டேனியஸ் வெலாசிட்டி எடுக்கிறேன். எல்லா இடத்துலையும் எனக்கு 3 மீட்டர் பர் செகண்ட், 3 மீட்டர் பர் செகண்ட். ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் ஆல் இன்ஸ்டான்டேனியஸ் வெலாசிட்டி தான் 3 மீட்டர் பர் செகண்ட். இல்லை மொத்த ட்ராவல் பண்ணுறப்பையும் நான் யூஸ் பண்ண வெலாசிட்டி என்ன? 3 மீட்டர் பர் செகண்ட் தான் அப்படின்னா தட் இஸ் மை யூனிட் வெலாசிட்டி. ஓகே, தட் இஸ் மை. அப்போ நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா, ஓகே, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா எய்தர் மேக்னிடியூட் வந்து மாறி இருக்கும். சரி, ஓகே, மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் தானே நமக்கு வெலாசிட்டி. ஒன்று மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சு, அப்போ வந்து இது நான் யூனிஃபார்ம். டைரக்ஷன் சேமாக இருக்கலாம், பட் மேக்னிடியூட் மட்டும் மாறுதுன்னு வச்சு, அப்போ இது வந்து நான் யூனிஃபார்ம். டைரக்ஷன் இஸ் சேம். ஓகே, டைரக்ஷன் இஸ், பட் ஆனால் மேக்னிடியூட் நமக்கு வந்து மாறுது, அப்போ இது நான் யூனிஃபார்ம். ஃபைன். அப்போ மேக்னிடியூட் இஸ் சேம் பட் டைரக்ஷன் இஸ், மேக்னிடியூட் இஸ் சேம் பட் டைரக்ஷன் இஸ், அப்பையும் இது நான் யூனிஃபார்ம். இல்லை, is also changing, magnitude is also changing, plus direction is also. அப்பையும் இது நான் யூனிஃபார்ம் நடக்க 3 சான்சஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் இஸ், நான் ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் பண்ணுறேன். A to B is a straight line traveling in this direction. So the direction is same. But my magnitude இந்த இடத்துல பார்க்குறப்ப 3 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு, இந்த இடத்துல பார்க்குறப்ப 4 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு.
இந்த இடத்துல பார்க்குறப்ப 5 மீட்டர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் ஓகே. இன்னொன்று மேக்னிடியூட் சேமு பட் ஆனால் டைரக்ஷன் மாறும். அது எப்படி சார் நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ட்ராவலிங் இன் அ சர்க்கிள். சர்க்கிளில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப இல்லை சர்க்குலர் ட்ராக்ல நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப இந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னா என்னோட வெலாசிட்டியோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். என்னோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே இந்த இடத்துல பார்த்தேன்னா என்னோட வெலாசிட்டியோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். அது இங்கே பார்த்தேன் அப்படின்னா என்னோட வெலாசிட்டி இப்படி இருக்கும். கரெக்டு தானே? நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஒரு ஆள் ஓடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, அவனோட வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்கும். இவனோட வெலாசிட்டி எந்த டைரக்ஷனிலோ அதே ஆள் இங்கே வந்ததுக்கப்புறம் அவனோட வெலாசிட்டி. ஸோ இட் மீன்ஸ் த டைரக்ஷன் இஸ் சேஞ்சிங் பட் த மேக்னிடியூட் ரிமைன்ஸ். அவனோட வெலாசிட்டி வந்து 3 மீட்டர் பர் செகண்ட், இங்கேயும் வந்து 3, இங்கேயும் வந்து 3, எல்லா இடத்துலையும் 3 மீட்டர் பர் செகண்ட் தான். பட் என்னோட டைரக்ஷன் என்ன ஆகுது? வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்ன சேஞ்ச் ஆகுது. தட்ஸ் வை இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம். ஓகே. ஸோ அதே மாதிரி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எப்போ ஆகும்னா இப்போ ஓடுறப்ப ஈவன் வந்து முதல்ல 2 மீட்டர் பர் செகண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடனா is going to be a non-uniform. I hope you understand. This is very important. Very, very. சர்க்கிளில் ஓடுறப்ப என்னோட வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச். Okay, but even though the magnitude is same, velocity is changing. Okay, that's why it's non-uniform velocity. Okay, let's solve one question. A car runs at constant speed. Car runs at constant circular track of circular track of insult. Let me draw a circle. Taking 6.8 seconds. Time கொடுத்துருக்கு. Radius என்ன r which is time which is 0.8 on e. What is the average speed? Average velocity. Average. நான் உங்களுக்கு average speed என்ன ஃபார்முலா சொன்னேன்? Average speed equal to total distance. அதாவது total distance divided by total time. அதாவது change in distance divided by ஸ்பீடுன்றப்ப நம்ம எப்பயுமே ஓகே இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு அவன் வந்து என்ன சொல்கிறான்? கார் ரன்ஸ் அட் கான்ஸ்டன்ட் சர்க்குலர் ட்ராக், ஃபுல் சர்க்குலர் ட்ராக். ஓகே, ஃபுல் சர்க்குலர் ட்ராக்னா நான் ஏலேருந்து திரும்ப ஏகே வந்திருப்பேன். கரெக்டு தானே? இது இஸ் நாட் அ செமி சர்க்குலர். ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இஸ் 5 செகண்ட். அவன் வந்து ஃபுல் சர்க்கிளில் ட்ராவல் பண்ணுறான். இட்ஸ் நாட் ஃப்ரம் ஏ டு பி அவன் ட்ராவல் பண்ணல. ட்ராவலிங் ஃப்ரம் ஏ டு ஏ. இங்கே ஒரு பையார் வரும், இங்கே ஒரு பையார் வரும், மொத்தமாக சேர்த்தா எனக்கு 2πr வரும். ஓகே, ஸோ தென் வாட் இஸ் த டைம் டேக்கன்? டைம் டேக்கன் 2.8. 0.8 is equal 2 into 3.14. r என்னது? is divided by okay. So 2 into 3.14 என்ன வரும் அப்படின்னா it will be just like 6.28 divided by. ஸோ நான் இதையும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா I will get 6.1. that is equal to 10 meter per. That is going to be my average speed. Average. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு? They have said us to calculate what is average velocity. Average velocity ஓட ஃபார்முலா என்ன? Average velocity is equal to total change in displacement. Total change in displacement divided by total. Okay. So ஏலேருந்து அவன் ஏகே வரான். Okay, so what is the shortest distance between A and A? So that is 0 is the answer. The shortest distance between in a cyclic அந்த இது படிச்சோம், அந்த டிஃப்ரென்ஸ் படிச்சோம்ல, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ். சைக்ளிக்காக ஒரு இது போயிட்டே இருக்கு. அப்போ அவங்க 0. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 0. 0 இருக்கு. ஆவரேஜ் ஓகே ஆப்ஷன் okay, so option B is the right answer.
அடுத்த ஒரு கொஸ்டின் பார்ப்போம். A body moves along the sides of sides with 10 meters. Because it is a square of sides, sides. Okay. With velocity of constant magnitude. Understand? Magnitude தான் constant அப்படின்னு சொல்லி. That's at the direction. Understand the question. Velocity of constant magnitude is 3 meter per second. ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு. இது ஏன் சார் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் மை வெக்டரோட வீடியோ பாருங்க. ஏன் அப்படின்னா ஒரு வெக்டராக இருக்கிறதுக்கு ஐ நீட் டு கேல்குலேட் த மேக்னிடியூட் நம்ம எடுக்கணும். ஹாவ் டு டூ மாடுலஸ். வி ஹாவ் டு டூ மாடுலஸ். அதனால அவங்க மேக்னிடியூட் மட்டும்தான் எனக்கு. ஸோ ஐ கேன் ரைட் மாடுலஸ் ஆஃப் வி 3 மீட்டர் per second. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபைன். இப்போ என்ன கண்டுபிடிக்கும்? வாட் இஸ் ஆவரேஜ்? ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் velocity total change divided by total, nothing but total displacement. Displacement என்ன இருக்கு? So it is like A to B போறான், B to C போறான், C to D. So the displacement will be from A to D. The shortest distance, initial and final point தானே நமக்கு displacement. Getting my point? What is displacement? Shortest distance, initial and final point. Not initial. This is my initial, and this D is final. Not initial. What is the displacement? 10 divided by time எவ்வளோ ஆகுது? ஸோ டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறேன். So we know the magnitude of velocity, that is equal to distance divided by time அப்படின்னு எழுதலாமா? Say distance divided. Sir சொல்லி velocity எப்படி time? Because we have calculated only the magnitude. Means this is the speed. Do you understand? அதாவது magnitude of velocity speed. Correct தானே? So if I take speedக்கு sorry velocityக்கு modulus எடுத்தா that is my understand point. Velocityக்கு modulus எடுத்தா that is going to be my speed. அது எப்படி? Because velocity is depends on magnitude and direction. இப்போ நான் modulus எடுத்துட்டேன் அப்படின்னா வெக்டர் போயிடும். வெக்டர் போயிடுச்சு அப்படின்னா it is a scalar அப்படின்னா that is a speed. ஓகேவா? That's why it is equal to distance by time. Distance என்னது? 10. Time என்னது? அதை கண்டுபிடிச்சிடலாம். Speed என்ன கொடுத்திருக்காங்க? That is 3. P which is equal to 10 divided P which is okay. இப்போ இங்கே என்ன வரும்? அதே 3 அதே 10. So இங்கேயும் டைம் எவ்வளோ ஆயிருக்கும்? P which is equal to 10 by 3. So time taken from இது வந்து T1 வச்சுக்கிறேன். What is the total time taken? That is nothing but 10 by 3 plus 10 by 3 plus 10 by 3, which is equal to 10 divided by 30 by 3. This is 10. This is 1. So it is 1 meter per second. It is 1 meter per second. This is my answer. I hope you understand this concept. Okay. இங்கே மேலே எழுதியிருக்கேன் தெரியுமா? magnitude of velocity is my speed. ஸ்பீட்லேருந்து வெலாசிட்டிலேருந்து நான் மேக்னிடியூட் மட்டும் எடுத்தேன் அப்படின்னா that is my speed. Just understand this. Okay. இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். A body covers half the distance with velocity
10 மீட்டர் பாதி டிஸ்டன்ஸ் எவ்வளோ நேரம் ஆகுது 10 மீட்டர் per second. எக்ஸாம்பிள் கோயிங் ஃப்ரம் ஏ பி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ பாதி டிஸ்டன்ஸ் தட் இஸ் டி டிவைடட் பை டி, பாதி டிஸ்டன்ஸ் எவ்வளோ நேரம் ஆகுது, வெலாசிட்டி எவ்வளோ நேரம் இல்லை எவ்வளோ வெலாசிட்டி 10 மீட்டர் and remaining half with the velocity half the velocity 15 meter per second. This is also இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், the average velocity. Just directly write the formula for average. Average velocity is equal to total change divided by time. இங்க displacement எவ்வளவு நடந்திருக்கு, okay, இங்க displacement, what is the total displacement from here to here, here to here is 15 நான் எழுதிக்கிறேன் divided by what is the total time அவங்க கொடுக்கவே இல்லை, but we can calculate the total time. லாஸ்ட் கடைசியாக ஒரு தப்ப calculate பண்ணுமா, சேம் இது வரைக்கும் what is time t. So I can say velocity equal to displacement time. We need to find the time, that is equal to displacement divided by velocity. Displacement நமக்கு என்னது, displacement is by 2. Displacement is, what is the velocity, that is the time taken. பாதி distance travel பண்றது எவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கும் calculate பண்ணும். Let's take this one. இப்போ T2 எப்படி calculate பண்றது, சேம் ஃபார்முலா T2 which is equal, அதே பாதி டிஸ்பிளே எவ்வளோ வெலாசிட்டி ஆகுது 15. T1 and T2. Total time taken is T1 plus T is equal to T divided by T1 என்ன நமக்கு is T divided by இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணனா வரும் plus T divided 30. ஓகேவா, ஓகே. Next I can take D as common, D வெளில காமனா வச்சுக்கலாம், that is 1 by 20. இந்த Dயும் இந்த Dயும், okay, fine. Let me erase this. சரி, ஓகே. தென் இப்போ என்ன நடக்கும் இங்கே, ஸோ 1 டிவைடட் பை, இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், இஸ் 30 plus 20, that is 2 divided by, கரெக்ட் தானே, ஸோ இந்த 0 இந்த 0 கேன், ஸோ ஐ கேன் ஜஸ்ட் மல்டிப்ளை திஸ் ஒன், திஸ் 5 tables 4 times, 4 3s are 12, 4 3 12 meters. Okay, this is the answer. Fine. Inner question solve பண்ணலாம். This is also an interest based on case 1. Case 1ல ஒரு இது அதை வச்சு தான் in 1 second time என்ன கொடுத்துருக்காங்க, it is 1. A particle goes from the point A to point B, point A ல இருந்து point B, moving in a semicircle of radius r which is radius which is 1 meter as shown in the figure ல இருக்கு. The magnitude of the average velocity. Average velocity or magnitude. Let me write average velocity or formula for that. Average velocity. But velocity is nothing but what? It is nothing but displacement divided by time. Velocity nale displacement time na product formula. Okay, if there is velocity, it is always displacement. Okay, then what is the displacement? The displacement. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு 2 பை ஆர் டிவைடட் பை டைம் தரணும் கிடையாது.
இங்கேருந்து இது வரைக்கும் it is the radius of the circle 1 meter. அதே இங்கேருந்து இது வரைக்கும் again it is radius of the circle. So total it is 2 displacement. And what is the time which is taken? 1 second. The answer will be, that is going to be average velocity per rate. Okay, 2ன்றது நம்மளோட magnitude தான் இங்க. I hope you understand. Okay, அடுத்து இன்னொரு question பார்ப்போம். Can a body have uniform speed but non-uniform velocity? First இது மாதிரி questions வந்து just draw one circle. Okay, இங்க ஆள் வந்து ஓடிட்டு இருக்கான். It is in a circular track. Circular trackல ஆள் வந்து இங்க இருக்கிறப்ப அவனோட velocity எந்த directionல இருக்கும்? அதே ஆள் இங்க வந்தானா நமக்கு இந்த directionல இருக்கும். அதே ஆள் இங்க வந்தானா நமக்கு இந்த directionல இருக்கும். Having the direction. Hope you understand what I'm saying. ஓகேவா? டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்க போகுது. டைரக்ஷன் மாறினுச்சுன்னாலும் அது நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஈவன் தோ வி ஹாவ் சேம் மேக்னிடியூட். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வி மீட்டர் பர் செகண்ட், வி நமக்கு வி மீட்டர் பர் செகண்ட், எனக்கு வி வித் அப்படி இருந்துச்சு அப்படின்னா we can say it is a uniform speed. Uniform speed, yes, it is a uniform speed. But non-uniform velocity, yes, it is a non-uniform velocity. Yes, yes, it is a non-uniform. The answer is okay. This is how you need to answer this. Okay. So அடுத்த இன்னொரு question. Can a body have uniform velocity but non-uniform? அப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. Again you draw the circle. Circle draw பண்ணிட்டு உங்களுக்கு circle draw பண்ணுங்க. Draw the same circle. அதே ஆள் ஓடிட்டு இருக்கான். V set V which is V which is நமக்கு V, நமக்கு V இப்படிதான் இருக்கு. கரெக்ட் தானே? ஸோ இங்க என்ன சொல்லலாம்? It has a uniform velocity. Is it having uniform velocity? No, it is not having uniform. But non-uniform speed, no, it is a uniform speed. It's a uniform speed.